இடதுசாரிகள் வந்து ஆட்சியில் இருந்த திருவனந்தபுரம் மாநகராட்சி வந்து முதல் முறையாக பாஜக கைப்பற்றி அதை எப்படி சார் பாக்குறீங்க? 8 நகராட்சியும் சேர்த்து கைப்பற்றி இருக்கு. அதாவது கம்யூனிச ஆட்சியின் இறுதி அரசர் பினராயி விஜயன் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கு. கேரளால 1500க்கும் மேற்பட்ட வார்டுகள்ல பிஜேபி ஜெயிச்சிருக்கு. திருவனந்தபுரத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. பாலக்காடு, திருப்பணித்துறா போன்ற நகராட்சிகள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு. அதனால நடக்கவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தல்கள் காங்கிரசனுடைய யூடிஎஃப் மற்றும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இடையில தான் வெளியிலிருந்து பார்வையாளரா இடதுசாரி இருக்கும். அதனுடைய கடைசி சாம்ராஜ்யம் விழுந்துவிடும் ஏப்ரல் மாதம். திமுக அரசோட நலத்திட்டங்களை எப்படி சார் பாக்குறீங்க? திமுக அரசு என்ன நலத்திட்டம் செஞ்சிருக்கு? நீங்க ஒரு அரசாங்கம் பட்ஜெட் எதுக்கு அடிப்படையா இருக்கணும்? வளர்ச்சி. அப்படின்னா எது அதுல முக்கியத்துவம் பெறணும்? இன்வெஸ்ட்மெண்ட். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாடு பட்ஜெட்ல இருக்கா? நடக்கிற எல்லா வேலைகளும் மத்திய அரசின் திட்டங்கள். சாலை பணி நடக்குதுன்னா நேஷனல் ஹைவேஸ் நடக்குது. ஸ்டேட்ல என்ன நடக்குது? நீங்க இப்போ இந்த மழை வந்ததுல பார்த்தோம், எல்லா ஊர்லயும் ரோடு இல்லை. அந்த மாதிரியாக ஒரு மோசமான ஆட்சி இருக்கு. இது அதிகபட்சம் தமிழக மக்கள் இன்னொரு 120 நாள் இதை பொறுத்துக்கணும். இந்த ஆட்சி முடிவு. அரசு கொடுக்குற புள்ளி வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில மாநிலத்துல வந்து சாதனைகளை செஞ்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப ஒரு பிரைவேட் கம்பெனி பேர் சொல்லக்கூடாது. அந்த கம்பெனி வளர்ந்துருக்குன்னா அதுக்கு ஸ்டாலினுக்கு சம்பந்தமா? கிடையாது. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்ததுனால இப்ப ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்டப் இந்தியா இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வளர்ந்ததுனால் தமிழ்நாட்டுல வளர்ச்சி தெரியுது. இந்த திட்டங்கள் யாரோடது? மத்திய சர்க்காரோடது. மாநில சர்க்கார்ல ஒன்னாவது சொல்லுங்க சார். நீங்க ஒன்னாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கா? மிக கம்மியானது. ஆனா மத்திய அரசாங்கத்துல 2014 மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் வரும்பொழுது மொத்தமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 1 லட்சம் கோடி. ஆனா இப்ப எவ்வளவு? சமீபத்தில் போட்டிருக்கிற பட்ஜெட்ல 11,11,111 கோடி கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். ஆகவே இன்னைக்கு நடக்கிற பொருளாதார வளர்ச்சி அனைத்தும் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுடைய அரசாங்க திட்டத்தின் மூலமாக தான் நடக்குது. இந்த டீகேடுன்னு சொன்னா அழுகி போனன்னு சொல்லலாம். இந்த டீகேடு திராவிடியன் ஸ்டாக் இல்ல. தேங்க்யூ. நான் தான் சொல்லிட்டேனே, மே மாசம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி தமிழகத்தில் பார்க்கலாம். எந்த கூட்டணி கட்சியோட உள்வாரங்களே பிஜேபி தலையிடாங்கிறது பொதுவாக எல்லா தலைவரும் சொல்லக்கூடிய கருத்து. ஆனா எப்பவுமே அமித்ஷா சந்திக்கிறாங்க. செங்கோட்டையா இருக்கட்டும், நம்ம ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், யாருமே அமித்ஷாவை சந்திச்சுட்டு வர்றாங்க. அவருடைய ஆலோசனை செயல்படுறாங்க. நீங்க பாருங்க, அரசியல் தலைவர்கள் சந்திப்பது, கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதுங்கிறது இயல்பா நடக்கிற விஷயம். அதனால அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், ஒரு மரியாதைக்குரிய அரசியல் தலைவர், அவர் அமித்ஷாஜியை பார்க்கிறாருன்னா என்ன, கருத்து பரிமாறி இருப்பார். நன்றி. அவ்வளவுதான்.